என்னடா தங்கவேலு, என்ன இந்த பக்கம்? உனக்கு கொஞ்ச நாள் பைத்தியம் பிடிச்சிருதுன்னு நினைக்கிறேன். போக கூடாத இடத்துக்கு போற, வரக்கூடாத இடத்துக்குலாம் வர. என்ன விஷயம்? ஒண்ணுமில்ல, யூ ஆர் அண்டர் அரெஸ்ட்னு சொல்ல. ஆடாக்கார உனக்கு இங்கிலீஷ் வேற தெரியாது. ஓ, கைது பண்ண வந்திருக்கியா? ஆமா, 8ஆம் கிளாஸ்ல வாத்தியார் அந்த மிதி விரிச்சா மத்து மாதிரி உட்காந்துருந்தேன். ஓஹோ, அஞ்சல் வழியில ஆங்கிலம் கத்துக்கிட்டியா? சரி, அதெல்லாம் ஸ்டேஷன்ல போய் பேசலாம். வா உட்காரு வா. நான் ஆளுங்களை கூப்பிடுறேன். அவங்கள சமாளிச்சு நீ உயிரோட வந்தா நம்ம ஒன்னா ஸ்டேஷனுக்கு போவோம். இல்லன்னா நானே உன்னை அடக்கம் பண்ணுவேன். ஆமா தங்கவேலு, உன்னை எரிக்கிட்டு வா, புதைக்கிட்டுமா? ஐயோ, நீ திடுதுப்புன்னு கேட்டியா? எனக்கு பயத்துல என்ன சொல்றனே தெரியல பெரியசாமி. நீ எதுக்கும் ஆளுகளை வர சொல்லு, நான் அவங்க கிட்டே பேசிக்கிறேன். ஆமா, கை தட்டுவே விசில் அடிப்பியா? விசில அண்ணே, அண்ணே பத்தியா டக்கரா இல்ல? அப்புறம் பேசலையா? அப்படியா? இது எப்படி இருக்கு? அது பிளாஸ்டர் கட்டெல்லாம் இருக்கிறனால கொஞ்சம் காமெடியா இருக்கு. இல்ல இன்னும் காமெடியா இருக்கும். ஏன் தண்ணி கொடுக்கல? உன் மூஞ்சிக்கு இது போதும், பிடிச்சிருக்குன்னு சொல்லு. மாப்பிள, என்னங்க சித்தப்பா? தூக்கலத்துல உடையிட்டேன். கிழிஞ்சதுப்பா மாப்பிள. மணி 5:30 ஆகி போச்சு, விடிய போகுது. நம்ம பொண்ணை கூட்டு போய் ஏதோ தனியா பேசுனீங்களே பேசுங்க. ஒருத்தர் பேசிட்டா தானே எதிர்காலம் நல்லா இருக்கேன். வேண்டாம் மாமா, நான் கல்யாணத்துக்கு அப்புறம் மொத்தமா பேசிக்கிறேன். இப்போ ஒரு சின்ன உதவி. என்னங்க மாப்பிள? தூங்குறதுக்கு மூலையில ஒரு இடம் வேணும். சிட்டே, என்னங்க சாமி? தள்ளி நில மேல ஏறாது. பார்ட்டியில கூட்டு போய் நம்ம தேங்காய் கூடல படுக்க போய் பாய் கை போட்டு கொடுப்போம். பங்காளி அவனுக்காவது பண்ணி மேட்டில் தூங்குவான் போ. சரி, பத்திரமா போயிட்டு வாங்க. போயிட்டு வரேன். அத்தை போயிட்டு வரணுங்க. மாப்பிளே, யாருங்க? வாங்க பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் கொண்டு விட்டு வந்துடுறேன். வாடா வாடா. அட விடுங்க மாமா, நாங்க அப்படியே பொடி நடைய போய்க்கிறோம். அட ஆமா மாமா, வயசான காலத்துல நீங்க எதுக்கு மாமா? நானும் வந்ததுல இருந்து பாக்குற லொல்லு பேசிட்டு இருக்கிறியா? வயசை பத்தி பேசிட்டு கொண்டு போடுவேன். சும்மா பேசுறேன் மாமா, நீங்க வாங்க, நீங்க இருங்க. இப்படி கை தாக்கல ஏத்தி உட்கார வச்சா வயசாகலையாக்கும். ஏன் பங்காளி? அதுதான் காலம் முன்னாடி ஏறி கொஞ்சம். அட இம்சை வந்தாச்சு மாமா. வாங்க வாங்க. ஆமா, இவனுங்க எப்ப இங்க வந்தானுங்க? இவங்க 2 நாளா இங்கதான் சுத்திட்டு இருக்காங்க. ஏய், ஏண்டா நிச்சயதார்த்த தேதி குறிக்கிறதுக்குள்ள அப்படி என்னடா அவசரம்? இந்த அலையுங்க, மானத்தை வாங்குறீங்க. சார், ஐயாவை நான் ஜாமீன் எடுக்க வந்திருக்கேன். யோ, எஃப்ஐஆர் போடல, அதுக்குள்ள நீ ஜாமீன்? சார், நான் ஜாமீன் எடுக்க வந்திருக்கேங்கற. பல்லட கோர்ட் கொண்டு போறோம். 10:30 மணி பஸ் பிடிச்சு வந்து எடுத்துக்க. கணேசா, சூட ஒரு டீ சொல்லியா? சரிங்க. சாமி, எனக்கு ஒரு காப்பி தண்ணி சொல்லுங்க. அமாவாசையா? எப்பயா வந்த? கார்கல்லே புடிச்சிட்டு வந்துட்டாங்க. என்ன பண்ண? புதுசா என்னத்த பண்ண போறேன்? தனதனம் பண்றதா? ஆமா, யார் வந்திருக்காங்கன்னு பாத்தியா? சாமியே, வாங்க வாங்க. பேச்சு துணைக்கு ஆள் இல்லாம தனியா கிடக்கமே நினைச்சேன். நல்ல வேளை நீங்க வந்துட்டீங்க. மாப்பிள, சித்தப்பனுக்கு மச்சம் தளம்பெல்லாம் பார்த்து ஒரு எஃப்ஐஆர் போடு. சாமி, அவருக்கு இடுப்பு கீழே ஒத்துணுண்டு மச்சம் இருக்குதுங்க. அப்புறம் காலை கீழே சோடுக்கு ஒரு தளம் இருக்குதுங்க. நல்லா பார்த்து எழுதுங்க. அப்புறம் எஃப்ஐஆர்ல தானே எழுதுவீங்க. டேய், ஏன்டா வாயை பார்த்துக்கிட்டு சீக்கிரம் கொண்டு போங்க. இடுப்பு காட்டுங்க மாமா. டேய் டேய், என்ன பண்ற? அருணாக்கை இருக்கக்கூடாது மாமா. வாங்க போயிட்டு சொல்லிங்களா? காலை காட்டுங்க. சாந்தி, தளம் இருக்கு. எஸ் சார். இன்னைக்கு கோர்ட்டு கூப்பிட்டு போக வேண்டிய அக்யூஸ்ட் எத்தனை பேர் இருக்காங்க? செல் நம்பர் 1ல கிட்டாம்பாளையத்துல மாடு திருடின கேஸ் 2 பேர் இருக்காங்க. நம்பர் 2ல வழக்கம்போல அம்மாவாசை இருக்கான். எல்லாருக்கும் விலங்கு போட்டு கோர்ட்டு கூப்பிட்டு போறதுக்கு ரெடி பண்ணு. 2 ஹேண்ட் கப் தான் சார் இருக்கு. வெளியூர்காரங்க 2 பேருக்கு ஒரு விலங்கு போடு, உள்ளூர்காரங்க 2 பேருக்கு ஒரு விலங்கு போடு. தங்கவேலு, ஏன் மேல கோச் டென்னிஸ் போக மாட்டேற? கவர்மெண்ட்ல நம்ம ஸ்டேஷனுக்கு 2 விலங்கு தான் கொடுத்துருக்காங்க.